அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கைராஜு யூடியூப் சேனல். நம்மளோட சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்துட்டு தீபாவளி ஸ்பெஷல் பலகாரங்கள் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த முறுக்கு தாங்க. இது வந்து என்னோட மாமியாரோட ரெசிபி. அவங்க சூப்பரா முறுக்கு சுடுவாங்க. தீபாவளிக்கு வெயிட் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு அவ்வளவு டேஸ்டியா, கிறிஸ்பியா, அதே சமயத்துல சாஃப்டா நல்லா இருக்கும் முறுக்கு. ரொம்ப நாளைக்கு கெடாமவும் இருக்கும். இதோட ஃபுல் டீடைல்டு வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல டீடைல்டா தெளிவா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முறுக்கு செய்யறதுக்கு நம்ம வீட்டிலையே பச்சரிசி மாவை தயார் செய்து வச்சுக்கணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம கடையில் கூட பச்சரிசி மாவுன்னு தனியாக விற்கிது. இடியாப்ப மாவு, முறுக்கு மாவுலாம் இப்போ வந்துருச்சு, அதையுமே வாங்கிக்கலாம். நம்ம வந்துட்டு 1 கிலோ பச்சரிசி வந்து வாங்கி நல்லா கழுவி ஒரு வேஷ்டி துணியில் காய வச்சு அது ஒரு 2 மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம். இப்போது கூடவே ஒரு 300 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, 300 கிராம் அளவுக்கு உளுந்து, இதெல்லாம் வந்து எடுத்திருக்கோம். உளுந்தை லேசாக வறுத்து எடுத்திருக்கோம். ரொம்ப கலர் மாறக்கூடாது. பொட்டுக்கடலையே அப்படியே தான் எடுத்துருக்கோம். அதை வறுக்கலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுக்கணும். அதில் தான் நம்ம முறுக்கு சுட போகிறோம். அது கூட சில பொருட்களை சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் வாங்க. அரிசி டம்ளரில் 3 அழகு அரிசி மாவு எடுத்துக்கணும். ஓகே, இது வந்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த முறுக்கு மாவு, வெறும் பச்சரிசி மாவு தான். இதுல வந்து 3 டம்ளர் போடுறாங்க. 3 அழகுக்கு எந்த டம்ளர்ல வேணா மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம எது அளக்குறோமோ அந்த அளவுலயே தான் எல்லாத்தையுமே அளக்கணும். ஓகே, கோபுரமா மெஷர் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன மாவு எடுக்க போறீங்க? மாவு இது வந்து ஒரு பங்கா முக்காவா? இது ஒண்ணுமா? ஒரு பங்கு. இதுவும் ஒரு பங்கு. கோபுரமாவே ஒண்ணு போட்டுடணும். சரியா? அப்புறமா உடச்சக்கடலை மாவு வந்து முக்கா போட்டுக்கணும். பொட்டுக்கடலை மாவு வந்து முக்கா பாதம். இது போடும் முக்கா. ஓகே, சரியா? இப்போ வந்து ஓமம் எடுத்து தூவிக்கலாம். ஓமம் வந்து நல்லா கிளீன் பண்ண ஓமமா பார்த்து எடுத்து கல்லுலாம் இருக்கும், மணல் மாதிரி இருக்கும், அதை புடைச்சி எடுத்து லைட்டா வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு, அதே மாதிரி வெண்ணெய் போட்டு தான் சுடுவாங்க. உப்பு தேவையான அளவு போட்டா, உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கணும். வெண்ணெய் வந்து தேவையான அளவு. ஓகே, ஒரு 50 இருக்குமா? அது 50 இருக்காது. 100 இருக்குமா? 100 இருக்கும். போதும். சரியா? இந்த அவ்வளோதான். இது தோராயமாக போட்டுக்கிட்டோம். ஆமாம், ஒரு 3.5 ஸ்பூன் பக்கம் போட்டிருக்கோம். 1 கப்பு அரிசிக்கு 1 ஸ்பூன் வெண்ணெய்ன்ற விகிதமாக போட்டிருக்கோம். இப்போது தண்ணி போட்டு இப்போ திட்டமாக சுடு தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணி கூட போட்டு பிசையலாம். நார்மல் வாட்டர் போடலாம். தண்ணி கொஞ்சம் பதமாக ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. முறுக்குக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் இலகுவாக பிசைகிறது ரொம்ப நல்லது. நம்ம அழுத்தி பிழியும் பொழுது கை வந்து ரொம்ப வலிக்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் இலகுவாக பிசைஞ்சா. உப்பும் பதமாக போட்டுக்கோங்க. காஞ்ச எண்ணெயா? இது வந்து நம்ம முறுக்கு சுட்டுக்கிட்டு இருந்த எண்ணெய்ங்க. இது இப்போ நம்ம 2வது ஈடு தான் போட்டு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் இந்த சுட எண்ணெயை கொஞ்சம் போட்டு பதமாக பிசைஞ்சிக்கணும். 2 ஸ்பூன் போட்டா, 2 கரண்டி போட்டால் போதும். இலகா லூஸா இருக்கணும். எங்க அம்மா மாதிரியே இருக்கணும். சூப்பர். எங்கே போகுது முறுக்கு?
ஏய் ஹாப்பி தீபாவளி. வாவ் வாவ் சொல்றா. வாவ் சிங்காவத நான் சிங்க் நான்சென்ஸ் தானே. வாவ் முறுக்கு வந்து கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி போட்டு முடிச்சு அது ஓரளவுக்கு அப்படி வர நேரத்துக்கு தான் திருப்பணும். எடுத்த உடனே திருப்பிட்டோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும் முறுக்கு. பாருங்க அழகாக வெந்து வருது பார்த்தீங்களா. எண்ணெய் நல்லா ஹையில் வச்சு காஞ்சதும் நம்ம வந்து கொஞ்சம் லோவில் வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம முறுக்கை போட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வெந்து வரும். இது வந்து கலர் இவ்வளோதான் வரணும்ல. இதுக்கு மேலே இதுலேயே நம்ம கலராக விட்டுட்டோம்னா தீஞ்சு போயிடும். கரெக்டான கலர். வாவ் சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. இந்த கடாயை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. சூடாக இருக்கா? இல்லை அப்படி போட்டுக்கோங்க. ஒரு ஈடு மாவு போட்டு நாங்கள் சுட்டு முடித்ததுக்கப்புறம் ரெண்டாவது ஈடு தான் இப்போ மாமியார் பிசைஞ்சிட்ருக்காங்க. இப்படியே ரிப்பீட்டடாக போட்டு போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். இன்னும் எவ்வளோ மாவு இருக்குது? அவ்வளோதான், காலி ஆயிடுச்சா? என்ன போட்டு உனக்கு சுடணும் இந்த அச்சில்? இந்த ஸ்டார் அச்சா? இங்க பாருங்க மக்களை, சுட சுட அப்படியே சுட்டு அடிக்கிட்டே இருக்காங்க. வேற லெவலா இருக்கு. இன்றைக்கி நம்ம செஞ்ச முறுக்கு இவ்வளோ கிடச்சிருக்குங்க. இது வந்துட்டு ஒரு 150 முறுக்கு பக்கம் எனக்கு வந்தது. 1.5 கிலோ மாவு வந்து செலவாச்சு இதுக்காக நம்மளுக்கு. அரிசி மாவு பார்த்திங்கன்னா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? கண்டிப்பாக இது வந்து சிம்பிளான ஒரு ரெசிபி தான். கொஞ்சம் குவான்டிட்டியில் பிகினர்ஸ் வந்து செஞ்சு பார்த்தாலே ரொம்ப ஈஸியாக சுலபமாக இந்த முறுக்கை வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். சூப்பரான முறுக்கு நாங்கள் செஞ்சு எடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.